பீகாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு என்ன காரணம்? இங்க பொதுவா பீகாரா இருக்கட்டும், இல்லைன்னா உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், இல்ல மத்திய பிரதேசம், எந்த ஒரு மாநிலமா இருக்கட்டும் சார், ஒரு இந்திய தேர்தல் ஆணையத்துடைய வேலை ஓட்டு போடாத வாக்காளர்களை ஓட்டு போட வைக்கிறது தான் அதோட வேலை. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, குறிப்பிட்ட எஸ்ஐஆர்னு சொல்லப்படுற சிறப்பு முகாம் நடத்தி, எங்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் இருக்காங்களோ, அங்கெல்லாம் அவங்க ஓட்டை டெலீட் செய்யறாங்க. தேவையில்லாம அன்வான்டா நிறைய வாக்காளர்கள் பல லட்சம் வாக்காளர்கள், நீங்க வெளிப்படையா சொல்ல போனா 17 லட்சம் வாக்காளர்கள் ஒரு இடத்துல அட்ரஸ் சேஞ்சுன்னு சொல்றாங்க. நீங்க கண்ணுக்கு தெரிஞ்சு அபட்டமா இந்த இந்திய தேர்தல் ஆணையம் தன்னுடைய வேலையை செய்ய மாட்டுது. நீங்க வெளிப்படையா சிந்திச்சு பாருங்களேன். இந்த தேர்தல் நியமனர் மசோதா என்னைக்கு கொண்டு வரப்பட்டதோ, என்னைக்கு அதுல இருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியை வெளியேற்றினாங்களோ, அன்னையில இருந்து இந்திய தேர்தல் ஆணையம் மோடியோட கைப்பாவையா செயல்படுதான்ற சந்தேகம் வெளிப்படையாவே இருக்குது. சிபிஐ மாதிரி, இடி மாதிரி, இன்கம் டேக்ஸ் மாதிரி தேர்தல் ஆணையமையும் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்போ பாஜக ஐடி பிரிவு தலைவர் சொல்றாரு, அமித் மாலவியா, 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டதுல 84,305 பேர் தான் ஆட்சேபம் தெரிவிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, வாக்கு திருட்டு என்பது வலிந்து உருவாக்கப்பட்ட வெற்று முழக்கம் அப்படிங்கிறார். இல்ல சார், நீங்க உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டுச்சு இல்ல சார், எதனால நீங்க ஆதார் கார்டு முதல்ல சேர்க்க மாட்டீங்கன்னு உச்ச நீதிமன்றம் கேட்டது. அதுக்கு என்ன பதில் இந்திய தேர்தல் ஆணையம் வச்சிருந்தாங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்போம். நீங்க வரைவு வாக்காளர் பட்டியல எதுக்கு ஆன்லைன்ல இருந்து எடுத்தீங்கன்னு கேள்வி கேட்டாங்கல்ல உச்சநீதிமன்றம். அதுக்கு என்ன பதில் உச்சநீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் சொல்லுச்சு. அதே உச்சநீதிமன்றம் அடுத்த ஒரு வார்த்தை கேட்டுது, நீங்க அபட்டமா மீறினீங்கன்னா தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்காதுன்னு சொன்ன. தேர்தல் ஆணையத்தை பார்த்துக்கிட்டு உச்சநீதிமன்றம் வேடிக்கை பார்க்காதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு. இந்த 3 கேள்விக்கும் பிஜேபி காரங்கிட்ட என்ன சார் பதில் இருக்கு? நீங்க கண்ணுக்கு தெரிஞ்சு பாருங்களேன். அபத்தமா பிஜேபி காரங்க பேசுறாங்களே தவிர பிரச்சனைக்குரிய கேள்விகளுக்கு யாரும் எந்த இடத்துலயும் பதில் சொல்ல தயாராகவே இல்லை. அப்ப நீங்க கேள்விக்கு பதில் சொல்லாம அபத்தமா பேசுறீங்களே தவிர பிரச்சனை இருந்து நழுவி போகணும்னு நினைக்கிறீங்களே தவிர வேற என்ன இருக்கு உங்ககிட்ட? சொல்லுங்க. கேள்விக்கான பதில சொல்லுங்க. நாங்க வேற என்ன ஒண்ணுமே கேட்கல இவங்க யாருமே. நீங்க இன்னைக்கு ராகுல் காந்தி போய் பேசுற ஒவ்வொரு இடத்துலயும் பதில் சொல்ல தயாரா இருக்காங்களா தேர்தல்